மற்றொரு அண்மை செய்தி கூட்டணி விவகாரம் தொடர்பாக இபிஎஸ் டிடிவி தினகரன் தொலைபேசியில் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. வரும் 17ஆம் தேதி என்டிஏ சார்பிலான போராட்டம் தொடர்பாகவும் இருவரும் பேசியதாக தகவல் கிடைத்திருக்கிறது. வரும் 17ஆம் தேதி என்டிஏ சார்பிலான போராட்டம் தொடர்பாகவும் இருவரும் பேசியதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். இபிஎஸ் டிடிவி தினகரன் தொலைபேசியில் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். டிடிவிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? விவரமிட்ட தனலட்சுமி வணக்கம். தொலைபேசி வாயிலாக இந்த கூட்டணி விவகாரங்கள் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் தொலைபேசி வாயிலாக பேசிக் கொண்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் பெண்கள் பாதுகாப்பு சட்டம் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு குறித்தும் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டன போராட்டம் வருகின்ற 17ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இது குறித்து அந்த போராட்டம் குறித்து இருவரும் ஆலோசித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்குமே அவர் வேலூரில் இருப்பதன் காரணமாக இந்த ஆலோசனை நடந்ததாக, தொலைபேசி வாயிலாக இந்த ஆலோசனை நடந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தில் சசிகலா அவர்கள் புதிய கட்சி ஒன்றை தொடங்கியிருக்கிறார். அது தென்னந்தோப்பு சின்னம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்குமே அவர் திடீர் சாம்பார், திடீர் இட்லி, திடீர் கட்சி என்று சிலர் தொடங்கி இருக்கிறார்கள். அவர்களை நம்பி போக வேண்டாம். ஏனென்றால் ஒரு கட்சி தொடங்க வேண்டும் என்றால் 3 மாதங்கள் வரைக்கும் ஆகும். அது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வதற்கு 3 மாதங்கள் ஆகும் என்று விமர்சனம் செய்திருந்தார். ஆனால் இந்த நிலையில்தான் சசிகலா அதிரடியாக இந்த கட்சியை அறிவித்திருக்கிறார், சின்னமும் பெற்றிருக்கிறார் என்பது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்தும் அவர்கள் விவாதித்ததாக, ஆலோசித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். மற்றொரு அண்மை செய்தி கூட்டணி விவகாரம் தொடர்பாக இபிஎஸ் டிடிவி தினகரன் தொலைபேசியில் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. வரும் 17ஆம் தேதி என்டிஏ சார்பிலான போராட்டம் தொடர்பாகவும் இருவரும் பேசியதாக தகவல் கிடைத்திருக்கிறது. வரும் 17ஆம் தேதி என்டிஏ சார்பிலான போராட்டம் தொடர்பாகவும் இருவரும் பேசியதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். இபிஎஸ் டிடிவி தினகரன் தொலைபேசியில் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். டிடிவிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? விவரமிட்ட தனலட்சுமி வணக்கம். தொலைபேசி வாயிலாக இந்த கூட்டணி விவகாரங்கள் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் தொலைபேசி வாயிலாக பேசிக் கொண்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் பெண்கள் பாதுகாப்பு சட்டம் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு குறித்தும் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டன போராட்டம் வருகின்ற 17ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இது குறித்து அந்த போராட்டம் குறித்து இருவரும் ஆலோசித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்குமே அவர் வேலூரில் இருப்பதன் காரணமாக இந்த ஆலோசனை நடந்ததாக, தொலைபேசி வாயிலாக இந்த ஆலோசனை நடந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தில் சசிகலா அவர்கள் புதிய கட்சி ஒன்றை தொடங்கியிருக்கிறார். அது தென்னந்தோப்பு சின்னம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்குமே அவர் திடீர் சாம்பார், திடீர் இட்லி, திடீர் கட்சி என்று சிலர் தொடங்கி இருக்கிறார்கள். அவர்களை நம்பி போக வேண்டாம். ஏனென்றால் ஒரு கட்சி தொடங்க வேண்டும் என்றால் 3 மாதங்கள் வரைக்கும் ஆகும். அது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வதற்கு 3 மாதங்கள் ஆகும் என்று விமர்சனம் செய்திருந்தார். ஆனால் இந்த நிலையில்தான் சசிகலா அதிரடியாக இந்த கட்சியை அறிவித்திருக்கிறார், சின்னமும் பெற்றிருக்கிறார் என்பது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்தும் அவர்கள் விவாதித்ததாக, ஆலோசித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.